friends, welcome to Samria channel, the 50 Hindi reality show episode 49 பத்தின ஒரு விரிவான பார்வை பார்த்துலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தான் நடந்தது. இந்த 50 ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே தான் யார் அந்த 5 contestants ஃபைனல்ஸ்க்கு போறா அப்படிங்கறத முடிவு பண்ணும். சோ அதுக்காக கேம் வந்து வச்சாங்க. சோ இப்போ மெஹலூல பாத்தீங்கன்னா 12 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சோ லயன் வந்துட்டு ஒரு 4 டீம்ஸ் பண்ணி கொண்டு வர சொன்னாரு. அந்த ஒவ்வொரு டீம்லயும் வந்து 3 பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. 4 டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஜத் அண்ட் ஃபைசு வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி நம்ம ரெண்டு தனித்தனி டீம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ ரஜத் டீம்ல பாத்தீங்கன்னா ஊர்வஷி அண்ட் நேஹல் இருந்தாங்க. ஃபைசு டீம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைசு டீம்ல மனிஷா, அர்ச்சனா இருந்தாங்க. டீம்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் ஷிவ் இருந்தாரு. அது இல்லாம காக்கா, விக்ராந்த் அண்ட் ரிதி இவங்க 3 பேர் ஒரு டீம்ல இருந்தாங்க. சோ இந்த மாதிரி 4 டீம் பிரிஞ்சு போனாங்க. இது வந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கான டாஸ்க். ஒரு பீன் பேக் மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த பீன் பேக் குள்ள வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே இருக்கும் அப்படின்ற மாதிரி லயன் சொன்னாரு. லயன் வந்து ஒரு க்ளூ கொடுப்பாரு. அந்த க்ளூல இருக்கிற நம்பரை கண்டுபிடிச்சு அந்த நம்பருக்கான ஃபிளாக் 2 ஃபிளாக் எடுத்துட்டு வரணும். அந்த க்ளூல எந்த 2 ஃபிளாக் யோசிக்கிறாங்களோ அந்த 2 ஃபிளாக் எடுத்துட்டு வரணும். அந்த 2 ஃபிளாக் எடுத்துட்டு வந்து அந்த ஃபிளாக்ல இருக்கிற நம்பருக்கான சாக் பேக்கை வந்து உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற டிக்கெட் டு ஃபினாலே பாஸையும் அதுல இருக்க தம்ஸ் அப் பாட்டிலையும் எடுக்கணும். இதுதான் வந்து டாஸ்க். ஸோ இதுல வந்து ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோன்னு சொல்லிட்டு 4 பிரிச்சு வச்சிருக்காங்க. 4 சாக் பேக் வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து பியூர்லி வந்து லக் தான் வச்சுக்கோங்களேன். லக் அண்ட் மோர் ஓவர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கணும். ஏன்னா வந்து லயன் க்ளூ கொடுக்குறாரு. அந்த க்ளூவை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்க நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு போயிட்டு அந்த பேக் எடுக்கணும். அது என்ன எந்த பேக்னு கரெக்டா பார்த்து செக் பண்ணி எடுத்து டிக்கெட் டு ஃபினாலே பாஸ் எடுக்கணும். லக் அஸ் வெல் அஸ் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரஜத், ஊர்வஷி அண்ட் நேஹல் டீமில் பார்த்தீங்கன்னா ரஜத் வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்து போய் எடுக்கிறாரு. அந்த க்ளூ வந்து அவருக்கு ஆக்சுவலி புரியல. ஆனால் ஒரு ஃப்ளூக்கில் போயிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி அவர் வந்து அந்த சாக் பேக் எடுக்கிறாரு. அண்ட் அதில் வந்து அவருக்கு வந்து பாஸ் கிடைச்சிது. ஸோ ரஜத், ஊர்வஷி, நேஹல் இதில் போனதில் ரஜத்துக்கு பாஸ் கிடைச்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைஸும் மனிஷா அண்ட் அர்ச்சனா போகிறாங்க. அர்ச்சனா தான் வந்து ஆக்சுவலி அந்த க்ளூ கண்டுபிடிச்சு அந்த கரெக்டான நம்பரை எடுக்கணும்னு போவாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக போயிடுவாங்க. அவங்க மனசில் வந்து 33 தான் எடுக்கணும்னு இருந்ததுதான். பட் அதை எடுக்கலான்னு போகிறதுக்குள்ள ஃபைஸு போயிட்டு அந்த நம்பரை எடுத்துட்டு வந்துருவாரு. ஸோ அந்த நம்பர் எடுத்துட்டு வந்த உடனே ஃபைசு வந்து அந்த சாக் பேக்கை உடைச்ச உடனே அவருக்கு வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே பாஸ் கிடைச்சிரும். ஸோ ஃபைசு தான் இதுல வேணும். தேர்ட் டீம் பாத்தீங்கன்னா காக்கா, ரிதி அண்ட் விக்ராந்த். இதுலயும் பாத்தீங்கன்னா லயன் கொடுத்த க்ளூ வந்து அந்த 3 கண்டஸ்டன்ஸ்க்குமே புரியல. ஏதோ நம்பர் எடுத்துட்டு வந்து அவங்களே வந்து பேக்கை உடைச்சு பார்த்தாங்க. அந்த பேக்கை பிச்சு பார்த்தாங்க. அந்த பேக்ல எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால லயன் திரும்பவும் வந்துட்டு ஒரு க்ளூ கொடுத்தாரு. க்ளூ கொடுத்த உடனே அதை வந்து பிரின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. பிரின்ஸ் வந்து ரிதிக்கு சொல்லிட்டு இருந்தாரு இந்த நம்பர் எடு, அந்த நம்பர் எடுன்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு ஓவர்ஹியர் பண்ண மனிஷா வந்து காக்காக்காக கத்தி சொன்னாங்க. ஏன்னா வந்து பிரின்ஸ் வந்து சீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நம்பர் கண்டுபிடிச்சு ரிதிக்கு சொல்லிட்டு இருக்காருன்னா அப்ப நம்மளும் சொல்லலாம் இல்லையான்னு சொல்லிட்டு மனிஷா வந்துட்டு சொன்ன நம்பரையே வந்து காக்கா கிட்ட கத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே காக்கா ஃபாஸ்டா ஏறி போயிட்டு அந்த ஃபிளாக் எடுத்துட்டு வந்து அந்த பேக்கையும் பிச்சு அவர் வந்து டிக்கெட் டு ஃபினாலே பாஸ் எடுத்துட்டாரு. லாஸ்டா வந்தது பாத்தீங்கன்னா பிரின்ஸோட டீம். பிரின்ஸ், ஷிவ் அண்ட் கிருஷ்ணா. இதுல என்ன ஆச்சுன்னா வந்து பிரின்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அந்த க்ளூ முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது லயன் கொடுத்த க்ளூ வந்து அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரின்ஸ் ஓடி போய் அந்த நம்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் கிருஷ்ணா அண்ட் ஷிவ் அவங்க 2 பேரையுமே பார்த்து அவர் சொல்றாரு ரொம்ப எல்லாம் தேடாதீங்க, நீங்க எப்படியோ அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்பிடென்ட்டா போய் அந்த ஃபிளாக் எடுத்துட்டு வந்து அந்த நம்பரை கரெக்டா அந்த சாக் பேக்கை கரெக்டா பிரிச்சு அவர் வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே பாஸையும் எடுத்துடுறாரு. ஸோ எடுத்துட்டு லயன் கிட்ட போனோன்னா லயன் வந்து ஸோ நீங்க தான் 4th ஃபைனலிஸ்ட் அப்படின்னு பிரின்ஸை பாராட்டிட்டு இருக்கும்பொழுது பிரின்ஸ் வந்துட்டு என்ன பண்றாரு, நான் வந்து இந்த பாஸ் எடுக்க போறது கிடையாது. என் கூட டீம்ல விளையாண்ட ஷிவுக்கு தான் நான் கொடுக்க போறேன். எனக்கு வந்து என் பொண்ணை பார்க்கணும்னு தோணிடுச்சு. அதனால நான் போறேன், நான் கிளம்புறேன், எனக்கு இதுக்கு மேல வேணாம், நான் வந்ததே என் ஒய்ஃப்காக தான். ஸோ அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ எனக்கு இதுக்கு மேல இந்த கேம்ல இருக்கணும்னு எந்த விதமான ஆர்வமும் கிடையாது. என்னோட ஸ்ட்ராங்கா விளையாண்ட மத்தவங்க வந்து வின் பண்ணிட்டோம். அதனால நான் இந்த பாஸ் வந்து ஷிவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு ஊர்வசி சொல்றாங்க அப்ப கூட வந்து ஒரு ஆம்பளைக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஏன் வந்து கிருஷ்ணாக்கு கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஊர்வசி சொல்றாங்க. அவர் பண்ண அந்த செய்கையை பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து கண் கலங்கிடுச்சு. பெரிய மனுஷத்தனமா இருந்ததுல தனக்கு கிடைச்ச ஒரு விக்டரியை வந்து விட்டு கொடுத்தாருல, அதை நினைச்சு எல்லாருமே வந்து கிருஷ்ணா, ரிதி அதான் அவங்க எல்லாம் வந்து அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு சொன்னோம். பட் ரஜத் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஆக்சுவலி வந்து பிரின்ஸ்க்கு பயம் வந்துருச்சு, நம்ம வந்து வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல வந்து சரி நம்ம அட்லீஸ்ட் வந்து இந்த பெரிய மனுஷத்தனமாவது இருந்துட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடலாம், ஸோ தட் நம்மளோட நேம் வந்து ஹிஸ்டரியில எழுதுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் போறாரு அப்படின்னு தான் ரஜத் வந்து சொல்றாரு. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் வந்து இது வின்னருக்கு வந்து வின்னிங் மணி ஏதோ இருக்கா என்ன அது எனக்கு தெரியல. ஏன்னா இதுல வந்து வின் பண்ற ஃபேன்ஸ்க்கு தான் மணி போகுமே தவிர வின்னர்ஸ்க்கு வந்து மணி கிடையாது. ஸோ அந்த மணி பார்ட் இல்லாததுனாலே வந்து யாருக்காவது மோட்டிவேஷன் இருக்குமா அப்படின்னு
அப்படின்னு தெரியல. வெறும் அந்த வின்னிங் ட்ராஃபி மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வின்னருக்கு ஏதாவது கிடைக்கும், பட் 50 lakhsலாம் கிடைக்காது இல்லையா? ஸோ பணமா எதுவும் கிடைக்காது. என்ன கிடைக்கும்னு தெரியாது. அட்லீஸ்ட் வந்துட்டு நம்ம புகழாவது நிலைச்சு நிக்கட்டும். இந்த மாதிரி 50 ஷோல வந்து பிரின்ஸ் வந்து டிக்கெட் டு ஃபினாலேவை விட்டு கொடுத்துட்டு போனாரு அப்படின்ற ஒரு நேம் நிக்கட்டும். நம்ம ஒரு பெரிய மனுஷத்தனமா இந்த விஷயத்த பண்ணிட்டு போவோம் அப்படின்னு பிரின்ஸ் நினைச்சாரோ என்னமோ தெரியல. அவர் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து விட்டு கொடுக்கணும், ஏன்னா அவர் முன்னாடியே விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் வந்து பிரின்ஸ் ஓடி போய் அந்த ஃபிளாக் எடுத்துட்டு வந்திருக்க வேணாம். அந்த நம்பரை வந்துட்டு ஷிவ் கிட்ட சொல்லியிருக்கலாம். ஷிவ் நீ போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை சொல்லி போய் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேக்கை பிரிச்சு ஷிவே வின் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது வந்து அவர் கையில வரணுமா, அதுக்கப்புறம் அதை எடுத்து ஷிவுக்கு கொடுக்கணுமா, இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து வந்து லைம் லைட் வரட்டும் நம்ம மேல அப்படின்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நம்ம மறைமுகமாவே பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் அவர் சொல்றாரு, ஆக்சுவலி வந்து ஃபைசு வின் பண்ணிடலன்னா நான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே பாஸை வந்துட்டு நான் ஃபைசுக்கு தான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ஃபைசுவை பல தடவை டேஞ்சர் ஜோனுக்கு அமிச்சவர் பிரின்ஸ். அவர் வந்து ஃபைசுக்கு எப்படி கொடுப்பாருன்னு தெரியல. இதுலயும் வந்துட்டு என்னன்னா யூவிகாவை வெளியில அமிச்சது வந்து ஃபைசு தான். ஸோ அந்த மாதிரி என் ஒய்ஃபை வெளியில அமிச்ச இருந்தாலும் உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு குட் லீடர், அதனால எனக்கு எந்த விதமான வருத்தமும் உன் மேல கிடையாது. நீ முன்னேறி போப்பா அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்து அனுப்புறாராம். சோ அந்த மாதிரி தான் மக்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய மனுஷன்பா, எவ்வளவு பெரிய மனசு வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. சோ அதுக்காக பண்ணாரோ அப்படின்றது வந்து நான் மட்டும் இல்ல, பல பேர் அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா பல பேர் யோசிக்கிற விஷயம் அண்ட் பல ரிவ்யூவர் சொல்ற விஷயமும் இதுவா தான் இருக்கு. சோ டிக்கெட் டு ஃபினாலேவை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ இவங்களை தவிர மத்த எல்லாரும் இருக்காங்க தெரியுமா? அதாவது மனிஷா, கிருஷ்ணா, நேஹல் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. ஸோ ஜோன்ஸுக்கு போயிட்டாலும் அவங்கள வந்து ஓட்டிங் மூலமா காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சா ஓட்டிங் மூலமா இல்லையா, உள்ள இருக்கிற 4 கண்டஸ்டன்ட், அதாவது ஃபினாலேக்கு வந்தாங்க தெரியுமா, அந்த 4 கண்டஸ்டன்ட் ஃபைசு, ரஜித் காக்கா அண்ட் ஷிவ், இவங்க 4 பேர் தான் சேர்ந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க யார் வந்துட்டு யார் வந்து அந்த 5th ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஓட்டிங் படி போகாது. இவங்களா டிஸ்கஸ் பண்ணி ஒரு 5th ஃபைனலிஸ்ட்டை சூஸ் பண்ணணுமா. லயன் சொல்லிட்டாரு, பிரின்ஸை வந்து நீங்க தங்கி இருந்துட்டு ஃபைனல் வரைக்கும் இருந்துட்டு போகணும், அதுதான் எங்க ஆசை அப்படின்ற மாதிரி லயன் கேட்டோன்னே பிரின்ஸும் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நேஹல், ரித்தி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க டேஞ்சர் ஜோனுக்காக. டேஞ்சர் ஜோன்ல இருந்து நேஹல், ரித்தி, மனிஷா, அர்ச்சனா எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா ரஜத் வந்து ஃபர்ஸ்ட் அர்ச்சனாவோட நேம் எடுக்கிறாரு. எதுக்காகனா ஃபைசு சொல்றாரு அப்படின்றதுக்காக. ஃபைசுக்கு வந்து அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ ஃபைசு சொல்றதுனால ஃபைசுக்காக நான் வந்து அர்ச்சனா நேம் எடுக்கிறேன், என்னோட சாய்ஸ் கிடையாது, பட் ஃபைசு சொல்றதுனால ஃபைசுக்காக அந்த சாய்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட பர்சனல் சாய்ஸ்ன்னு கேட்டா மனிஷா தான் அப்படின்றாரு. அடுத்து ஃபைசு சொல்றாரு, எஸ் அர்ச்சனா வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், நிறைய நல்லா கேம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா, தனி பொண்ணா நின்று போராடி இருக்கா. இந்நேரம் அர்ச்சனா இல்லைன்னா நான் மனிஷாவை தான் சூஸ் பண்ணியிருப்பேன், பட் அர்ச்சனா இருக்கிறதுனால நான் அர்ச்சனாவை சூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபைசு சொல்றாரு. காக்கா பாத்தீங்கன்னா நான் விக்ராந்தை சூஸ் பண்றேன்றாரு. அப்புறம் சிவு பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ணாவை சூஸ் பண்றேன் அப்படின்றாரு. லயன் சொல்றாரு, ஏதாவது ஒரு பேர் தான் நீங்க சொல்லணும், ஸோ நல்லா டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்து விக்ராந்த் தான் காக்கா சொல்றாரு திரும்பியும். அப்புறம் வந்து மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, மத்த ஃபைனலிஸ்ட்லாம் சொல்றாங்க, இல்ல ஒரு பொண்ணு இருக்கணும் கண்டிப்பா, அதனால நம்ம 4 பேருமே பாய்ஸா இருக்கும், ஸோ ஒரு பொண்ணு இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி பொண்ணுன்னு பார்க்கும்பொழுது அர்ச்சனாவா கிருஷ்ணாவான்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ணா வந்து பெட்டர் சாய்ஸ்ன்னு முடிவு பண்ணி ஸோ எல்லாருமே வந்து கிருஷ்ணாக்கு ஓட் பண்றாங்க. ஸோ பெண்கள் சார்பாக யார் வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா த 5th ஃபைனலிஸ்ட். ஸோ இந்த 5 பேரும் சேர்ந்து தான் ஃபைனல் ட்ராஃபிக்காக போட்டியிட போறாங்க. இன்னைக்கு நடந்துரும். ஸோ யார் வின்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஷிவ் தான் வின்னர். பட் ஸ்டில் வந்துட்டு இந்த தெரிஞ்ச கிளைமேக்ஸை நம்ம இன்னைக்கு எப்படி அந்த ட்ராஃபி அடிக்கிறாரு அவரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் எபிசோட்ல நடந்த ஹைலைட்டடான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாமா. Till then, bye from Jemima. Take care.